அன்யங்காமே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்குக்கு ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம ஒன் ஷர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக்கு வந்துட்டு கொரியாவில் வளர்ந்த பையன்தான். அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இந்தியாவுக்கு போகவே மாட்டான். அவனுக்கு இந்தியானே பிடிக்காது. ஒயின் சைடு பார்த்தோன்னா அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோ போதும் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷர்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஜேகே அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து, டேய் என்னடா உட்காந்துட்டே இருக்க, கிளம்பு. எங்கம்மா? எங்கேயா? டேய் இந்தியாவுக்கு போகணும்ல, கோயில் ஃபங்க்ஷன் வேறு வருது, வா சீக்கிரமாக கிளம்பு. இங்கே பாரு ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆச்சு. மா நான்லாம் வரல, எவ்வளோ தடவை சொல்கிறது. டேய் என்ன விளாட்றியா? அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் எல்லாருமே வரான்ட்டு. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அந்த ஆல்ரெடி சொல்லிட்டால, எனக்கு பிடிக்கல, நான் வரலன்னு விட்டுருங்களேன். அது எப்படி விட முடியும்? அது இங்கே பாரு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, ஏன் அவன் வர மாட்டான், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்ட்டு. ஏன்டா அப்படி பண்ணுற? ஜஸ்ட் ஒரே நாள், போனது வந்துடலாம். ஓப்பா போய் ரெடி ஆகு. என்னம்மா? ஜேகே இப்போ மட்டும் போகலன்னு வச்சுக்கோவேன், அம்மா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். மாமா அவனது சொல்லிட வேண்டியது அப்படின்ட்டு ஜேகேவும் ரெடியாக போயிடுறான். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. அவங்க அப்படியே ஃப்ளைட்டில் ஏறியிருப்பாங்க. ஸோ ஒயின் சைடு பார்த்தோன்னா ஒயின் வீட்டில் ஃபுல்லாக சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஊர்லேயே ஃபங்க்ஷன், அதனால எல்லா சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. ஒரே க்ரௌடாக இருக்குது. ஸோ ஒயின் அப்படி ஆஃப் சாரி தான் வியர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படியே வர்றாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஒயின் என்ன நீயா இது? இல்லை என்னோட ஜெராக்ஸு. ஏய் என்ன இப்படி பேசுகிற, இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. நீ வேறு கடுப்பு ஏத்தாத்தின்லா, எனக்கு கடுப்பாக இருக்குது. இங்கே பாரு எனக்கு இந்த சாரீ ஆஃப் சாரிலாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே பாரு எங்கள் அம்மா என்ன கட்ட சொல்லிட்டாங்க. ஒயன் இது என்ன நீ படிச்சுட்டு வந்து சிட்டின்னு நினச்சியா? இது கிராமம், இங்கெல்லாம் அப்படி தான். என்ன அப்படி தான்? எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு ஃபீல் ஆகுது. அம்மா நீ எப்படி வேர் பண்ணியிருக்கா? உனக்கு ஓகே தானா? கம்ஃபர்டபுளாக இருக்கா? நான்லாம் நினச்சாலே சாரி கட்டுவா, எனக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீ எதை சொல்கிற, எனக்கு பிடிக்கல, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு. சரி உங்கள் வீட்டில் எல்லாம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களும் வருவாங்களா என்ன? யாரை கேட்குற? அதுதான்மா கொரியன் மாப்பிள்ளை. எது மாப்பிள்ளையா? ஐ மீன் கொரியன் பையன். அவன் வரானா என்ன? அவன் பேர் என்ன? ஜேஎம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். என்ன பேர்? அவங்க பேர் ஜேகே, ஜங்கு கூட கூப்பிடுவாங்க. அவங்க தான். என்ன ஆளே காணோம், இன்னைக்காவது வருவாங்களா? வருவாங்கன்னு தான் சொன்னாங்க, பட் அவன் வரானான்னு தெரில. அம்மா நீ எதுக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிற? இல்லை அன்றைக்கி உங்கள் அம்மா ஒரு ஆல்பம் காட்டினாங்க, அதில் தான் நான் பார்த்தேன். பரவாயில்ல, பையன் என் அளவுக்கு இல்லைனாலும் அழகாக தான் இருந்தான். நான் பாரு நிலா, நீ போகிற போக்கே சரியில்லை. அது இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் கிடையாது. அவன் சரியான பைத்தியம் தெரியுமா? நீ ஒன்று பேசுனேன்னா அவனுக்கு ஏதாவது புரியும், அவன் பாட்டுக்கு ஏதாவது பேசுவான். எப்போ பார்த்தாலும் சிடுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். அவன் கூடலே இருக்கவே முடியாது. எங்கள் அத்தை மாமாலாம் எப்படி தான் அவனை வச்சு மேய்க்கிறாங்கன்னு தெரில. அந்த கொரியன் குரங்கு இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். என்ன குரங்குன்னு சொல்கிற? பின்ன அவன் என்னன்னு சொல்ல முடியும்? சின்ன வயசுலேயே அவனை போய் ஜூவில் போய் விட்டுருக்கணும். ஆனால் எங்கள் அத்தை மாமா தப்பு பண்ணிட்டாங்க, வீட்டில் வச்சு வளர்த்தாங்கல்ல, அதனால தான். நீ அவனை ஃபோட்டோவில் தான் நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தது இல்லைல்ல. இப்போ பாரு அவன் வருவான், அவன் கூட பார்த்ததுக்கப்புறம் நீ சொல்லு. இப்போ வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ டைமு ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேக்கோட ஃபேமிலியும் இங்கே வந்து ரீச் ஆகிருப்பாங்க. ஜங்குக்கு யார்கிட்டையுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு ஒரு நின்றுட்டுருக்கான். அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்கான். ஜேகே என்னடா இங்கே வந்து பேசுவா? போமா, அதெல்லாம் எனக்கு வராதா? அங்கே பாரு பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க, அத்தை மாமா கூட இருக்காங்க, வா வந்து பேசு, என்ன நினைப்பாங்க? என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு வேண்டாம் வெறுப்பா அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த நிலா பொண்ணு வரா. நீங்கள் தான் ஜேகேவா? ஆமாம் நான் தான் ஜேகே. இப்போ என்ன அதுக்கு? இல்லை இப்போ தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் வேணா போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டா? நான் இப்போ கேட்டேனா? தேவையில்லாமல் கேட்காதெல்லாம் பண்ண வேண்டாம், புரியுதா? அன்வான்டாக என்கிட்ட வந்து பேசுனா எனக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசாதீங்க. என்ன நடந்ததுன்னு கத்திட்டு போகிறான். ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன், அது ஒரு குத்தம்மா.
ஒயின் சொன்னது கரெக்டாக தான் போச்சு போல. இவன் இப்படி இருக்கான். என்ன நிலா பேசுன போல? பேசுன. அம்மா அவன் என்ன கால் ஏதோ சுடுதண்ணி ஊற்றணுன்னாட்ட கத்திட்டே இருக்கான். அவெல்லாம் அப்படிதான் அவனை கண்டுக்காத. வா நம்ம கோயில் ஃபங்க்ஷனில் போகலாம். அங்கே நிறைய ராட்டு நல்லா வந்திருக்கு. நம்ம போய் விளாட்லாம். ஒயன் அத்தா சொல்லுங்க அத்தை. அம்மா எங்கம்மா வெளியே போகிறீங்க போல? ஆமாம் அத்தை, கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே நிறைய கேம்ஸ்லாம் வந்திருக்கும், அதான் போய் விளையாடலான்ட்டு. அது இல்லாமல் நிறைய கடைங்களாம் வந்திருக்கா, அதான் ஏதாவது போய் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு போகிறோம். ஓ அப்படியாம்மா, சரி என் பையனையும் கூப்பிட்டு போம்மா. அவன் வீட்டில் இருக்கவே மாட்டான், அவனுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். அவன் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால பாரு சும்மா உருன்னே சுற்றிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டு போறியா? ஆனால் அத்தை உங்கள் பையன்தான் என்கிட்ட பேச மாட்டானே. அது ஏன் பேச மாட்டான்? இரு. ஜேகே, ஜங்குக் எங்கடா இருக்க? நாமா எதுக்கு கத்திட்டு இருக்க? இங்கே வா, உன் கூட கோயிலுக்கு போயிட்டு வா. கோயிலுக்கா? ஐயய்ய என்னாலாம் முடியாது. ஐயோ ஏன்டா? இங்கே பாரு வீட்டில் ஒரு கூட்டமாக இருக்குது. உனக்கு கூட்டமாக இருந்தால் ஆகாதுல்ல, அது இல்லாமல் நீ தனியாக இருக்க, உனக்கு போர் அடிக்கும். அதான் இவா கோயிலுக்கு தான் போகிறான், நீ கோயிலுக்கு போயிட்டு வா. மா ஐயோ எனக்கு வேண்டாம், நான் வேணால் தனியாக போய்க்கிறேன். தனியாக போறியா? எப்படி நீ தனியாக போவ? ஊரே உனக்கு புதுசு, எங்கே போவ நீ? அதெல்லாம் வேண்டாம், நீ இவ கூடயே போயிட்டு வா. மா சொல்கிறல்ல, அவ கூடயே போயிட்டு வா. அப்புறம் ஒயன் நீ போய் எப்படியும் பேங்கிள்ஸ்லாம் எடுப்பீல்ல, எனக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வா. மா அதுக்கு தான் அவ்வளோ அடுக்கி வச்சிருக்கீல்ல, அது போதாதா, இன்னும் வேணுமா? டேய் என்னடா, பொண்ணுங்களுக்கெல்லாம் வளையல் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இன்னைக்கு எங்கே தெரிய போகுது, நீயும் உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்க. சரி நீ போ, அவ கூட போயிட்டு எனக்கு வாங்கிட்டு வா. நீங்கள் வந்துட்டீங்களா? நான் அப்பயே வந்துட்டேன். அம்மா ஐயோ போய் இவ கூட விட்டு போயிட்டாங்க. ஒயின் நீ போ, நான் வீட்டுக்கு போகிறேன். நிலா என்ன விட்டு போகிற? வா நம்ம போகல கோயிலுக்கு. நான் கோயிலுக்கு நான் தனியாக போய்க்கிறேன், இவங்க கூடலாம் என்னால் வர முடியாது. அங்கே பாரு எப்படி பார்க்குறான்னு. எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கலையா? ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் அது அப்போ சொன்னேன். இப்போ பாரு எனக்கு இவன் கூட பேசுறதுக்கும் பிடிக்கல, பார்க்குறதுக்கும் பிடிக்கல. நான் போகிறேன், நீ இவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் போயிடுறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, போய் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. போகலாமா? என்ன? கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டேன். போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. கோயில் ஃபங்க்ஷன்ன்றனால பாட்டு ஜமாப்புன்ற மாதிரி அது ஒரு மாதிரியா இருக்குது. அங்குக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, ஸோ ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். என்ன ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க? இல்லை கேர் இழுக்கிறவங்களுக்கெல்லாம் காது கேட்காதா? எதுக்கு இவ்வளோ சத்தமாக பாட்டு வச்சுருக்காங்க? கோயில் ஃபங்க்ஷன் அப்படி தான் பாட்டெல்லாம் வைப்பாங்க, அதுக்குன்னு அகத்தூருக்கே கேட்குற மாதிரி வச்சுருக்கீங்க. என்ன இதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரியே பேசிட்டு போயிட்டுருக்கான். என் கோவப்படாத, ஏதோ தெரியாமல் பேசிட்டான். கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா அவ்வளோதான். எங்கள் அம்மா என்னை தான் பிடிச்சி திட்டும். அங்கே பாரு யாரோ விழுந்துட்டாங்க, வா போய் தூக்கி விடலாம். எங்க பூக்காதீங்க, இங்கே இருங்க. கையை விடு, என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கே பாரு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அது விடுங்க, அவங்க ஏஞ்சிப்பாங்க. ஏஞ்சிப்பாங்களா? என்ன அங்கே பாரு யாருமே தூக்கிவிட மாட்டீங்க, அவர் விழுந்து கிடக்கிறாரு. ஐயோ அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, விட்டுருங்க. ட்ரிங்க்ஸா? ஆமாம், குடிச்சா இப்படி தான் பண்ணுவாங்க, அங்கே போய் படுத்துப்பாங்களா? டிஃப்ரெண்ட் ஆகுது. அங்கேயும் தான் குடிப்பாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்காதே. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. வளையல் இருக்குது, வாங்கிக்கலாமா? உங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கள்ல. அது வேணாம் வாங்கணுமா? சரி வா போகலாம் அப்படின்ட்டு அந்த பேங்கிள்ஸ் கடைக்கு தான் போகிறாங்க. இதுலேயும் எத்தனை வெரைட்டி இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு சூஸ் பண்ணுங்கள், நான் எனக்கு எடுத்துக்கிறேன். ஓகே இதை எடுத்துக்கலாம். ஐயா பச்சை கலரா? இதெல்லாம் வேண்டாம். சரி இதை எடுத்துக்கலாம். ஐயா மஞ்சள் கலரு நல்லாவே இருக்காது. ஐயோ சரி இதை எடுத்துக்கலாம். ஐயோ ஏம்மா நான் எனக்கு தெரில, நீயே எடு. எது சொன்னாலும் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது. எப்படி கைக்கு தான் போட போகிறீங்க, அது என்ன கலராக இருந்தால் என்ன, எடு. உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அண்ணா இது எவ்வளோ? இதோம்மா 120 ரூபா, 2 சேர்த்து 240 ரூபா. ஐயோயோ என்னண்ணா இவ்வளோ விலையை சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது,
நீங்கள் 150 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க. நாம்மா அப்படி பேசுகிற? 150 ரூபாய்க்கு எப்படிம்மா? அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. என்ன 240 தான் சொல்கிறாங்க, கொடுத்துடலாம், நான் கொடுக்குறேன் இரு. ஐயோ இருங்க, அதெல்லாம் வேண்டாம். அண்ணா இங்கே பாருங்க, 150 இல்லை 160க்கு கொடுக்குறேன். இங்கே பாருமா, அதெல்லாம் முடியாது, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஆனால் 200 போட்டு கொடு. அதெல்லாம் முடியாது, 160 ரூபா தான். என்னண்ணா எவ்வளோ நாள் உங்ககிட்டயே வந்து எடுத்திருக்கேன், இப்போ மட்டும் இப்படி சொல்கிறீங்க? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அண்ணா என்ன மறந்துட்டீங்களா? நான் எத்தனை தடவை வந்து வாங்கியிருக்கேன், நீங்கள் நல்லா தானே பேசுனீங்க, இப்போ என்ன மறந்துட்டீங்க? அப்படியா, ஒரு வேளை வந்திருப்பாங்களோ, நான் தான் மறந்துட்டானா? சரி நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம், எங்கள் ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இங்கேயே வந்து எடுக்கலாம்னு நினச்சேன். சரி எனக்கு வேண்டாம், நான் பக்கத்து கடைக்கு போய்க்கிறேன். மாமா வேண்டாம் வேண்டாம், இதோ எனக்கு உன்னை தெரியுமா, ஞாபகம் இருக்கு, நம்ம கூட பேசியிருக்கோம்ல, இதா 160 ரூபா தானே, பரவாயில்ல, இதா எடுத்துக்கோ. தேங்க்யூண்ணா. அடப்பாவி நம்ம ருட்ரா. இப்போ 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கியா? யார? அதான் அந்த பேங்கிள்ஸ் விற்கிறவர். இல்லையே, இப்போ தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ஏதோ இதுக்கு முன்னாடி நல்லா பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படி தாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. கடையில் போய் வாங்கினா இந்த மாதிரி தான் பேரம் பேசி வாங்கணும், இதனால இந்த மாதிரி கஞ்சத்தனமாலாம் இருக்கக்கூடாது. அம்மா எங்கள் வீட்டில் சொன்னாங்க நீ ஏதோ சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தேன்னு. ஆனால் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க? என்னதான் சிட்டியில் போய் படித்தாலும் நானும் இந்த கிராமத்து பொண்ணு தானே, அதுதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டுருக்கான். என்ன அங்கே ஏதோ க்ரௌடாக இருக்குது, கூட்டமாக இருக்குது, என்ன விஷயம்? அதுவாங்க, அங்கே ஏதோ சாமி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாமியா? அப்படின்னா அது கடவுள், எப்படி சொல்கிறது, அவங்க வந்து வாக்கெல்லாம் கொடுப்பாங்க. வாக்கா? அப்படின்னா? ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உள்ளே இருக்கிற சாமி வந்து அருள் வாக்கு கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு நடந்த ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சால்வ் பண்ண விடும். அதாவது பரிகாரம் சொல்லுவாங்க, அது பண்ணனா நம்மளுக்கு நல்லது நடக்கும். இந்த காலத்தில் போய் சாமி பேயின்ட்டு. இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன். என்ன இந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் ஏதாவது நம்பிட்டு இருக்க வேண்டியது. ஓ அப்படியா, சரி வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாமே, எனக்கு நான் பயமா அப்படின்ட்டு ஜேகேவும் போகிறான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்குறான் எல்லாருமே சாமி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கையில் அப்படியே வேப்பந்தலை வச்சுட்டு ஒரு மாதிரி வெறிகொண்டு ஆடிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. என்ன இப்படி ஆடிட்டு இருக்காங்க? அதுதான் சொன்னேன், சாமி ஆடுறாங்க. இப்படி ஆடுவாங்க, நான் கூட ஆடுறதுன்னா வேற நினச்சனே. முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கேன், இப்போ பின்னாடி போனாலும் ஐயோ எப்படி போகிறது, வேற நின்றுட்டுருக்கான், கலாய்ப்பாலே. ஐயோ என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, சும்மா தூசி இருந்துச்சா, அதான். அதுக்கே நீ எம்எல்ஏ வந்து சாயிறீங்க? இல்லை எனக்கு இந்த கலந்தில் தானே அப்படியே தூசி விழுந்துச்சு, அதான் அப்படி திரும்பினா பார்த்தா நீ இருந்த, அதான், வேற ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது. ஓஹோ பீஸ் பயந்துருச்சு போல, ஏதாவது பண்ணணுமே. ஐடியா அப்படின்ட்டு ஒயன் அப்படியே சாமி ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்குது. ஒயன் என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? இவளுக்கு சாமி வந்துச்சா? ஐயோ வச்சிட்றா ஜெய்கே அப்படின்ட்டு அவன் ஓடுறான். ஸோ ஒயன் அப்படியே அவன் ஷர்ட்டு காலர் பிடிச்சிட்டு, எங்கடா போகிற? டாவா? ஆமாண்டா, எங்கே போகிற? அது அது வந்து சும்மா. அம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன வந்ததுலேருந்து ஓரம் பண்ணிகிட்டு இருக்க, எல்லாருக்கிட்டையும் எடுத்து பேசுகிறேன். இல்லைங்க, அது நான் சும்மா பேசியிருப்பேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க? பெரியவங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லையா? அது இல்லாமல் இந்த பொண்ணை ஓரம் பேசிகிட்டு இருந்திருக்க. சாரிங்க, சாரி, நான் இதுக்கப்புறம் யாருக்கிட்ட பேச மாட்டேன். எங்கள் அம்மா தேடுவாங்க, எங்கள் அம்மாகிட்ட போகணும். மா காப்பாத்துமா, பேய் பிடிச்சி வச்சுக்குது. ஐயோ ரொம்ப பயப்படுறானே. பரவாயில்ல. என்ன நான் என்ன பேயா? இல்லை மேடம், இல்லை, நீங்கள் பேயில இல்லை. இதுக்கப்புறம் என்னை பார்த்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்னை பார்த்தா கும்பிடணும், புரியுதா? கும்பிடணுமா? அப்படின்னா கையெடுத்து கும்பிடணுடா, விளக்கண்ண. ஓகே 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 மேடம், ஓகே நான் கும்பிட்றேன். அதுக்கப்புறம்
இந்த பொண்ணுக்கு நீ வலையெல்லாம் வாங்கி கொடுக்கணும், புரியுதா? வலை ஓகே ஓகே, வாங்கி கொடுக்குறேன், முறைக்காதீங்க. வாங்கி வச்சு கூட்டு போ. ஓகே மேடம் அப்படின்ட்டு ஒயனும் அப்படியே மலை இறங்குற மாதிரி ஜேகே மேலே விழுந்துடுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே பிடிச்சிக்கிறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சத்தம் போடாத, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சத்தம் போடாத அப்படின்ட்டு அவளை அப்படியே கூப்பிட்டு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனதும் ஜேகே அப்படியே போய் பேக் பண்ணிட்டுருக்கான். கிளம்புமா போகலாம், இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. டேய் என்னடாச்சு, காலைல தானே வந்தோம். அதிகண்ணே ஒரேடியாக நான் அனுப்ப பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. என்ன ஊர் இது? ஏயோ கொஞ்ச நேரத்தில் ஊசரே போயிருக்கும், அவ்வளோதான், என் வாழ்க்கையே க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த கிராமத்தில். டேய் என்னடாச்சு, எதுக்கு கத்திட்டு இருக்க? என்னம்மா உனக்கு தெரியாது, அந்த கோயிலில் இந்த ஒயன் இருக்கால, அவள் என்னை போட்டு அடிக்கிறா. அந்த ஏதோ நீம் இருக்குல்ல, அந்த இலையிலே என்னை போட்டு அடிக்கிறா. எனக்கு எப்படி வலிச்சு தெரியுமா? இந்த காலர் பிடிச்சி அப்படியே இழுக்கிறா. டேய் அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டாடா. எதே அவள் பண்ண மாட்டாளா? அவள் பண்ண மாட்டாம்மா, அவள் பண்ணல. ஏதோ சாமி அப்படி ஏதோ சொன்னாங்க, அது வந்துருச்சா, அதனால அப்படியே மாறிட்டா. என்னால் இருக்க முடியாது, அவ்வளோதான், என் வாழ்க்கையே போயிடும். என்னால் இருக்க முடியாது, கிளம்பல வாங்க. டே என்னடா, நாளைக்கு தான் மெயின் ஃபங்க்ஷனே, நாளைக்கு போய்க்கலாம். என்னம்மா நாளைக்கு வரைக்கும் என் உயிர் இருக்குமான்னு தெரில. காமெடி பண்ணாத, போ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் சாப்பிட்ருக்கான். பார்த்தா அவங்க பாட்டி வந்து இட்லி எடுத்து வைக்கிறாங்க. பாட்டி என்னது இது? இதுவாப்பா இட்லி. எது இட்லியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். ஐயோ இந்நேரத்துக்கு எங்கப்பா போகிறது, கடையும் இங்கேருந்து தூரமாக போகணுமே, நாளைக்கு வேணால் பண்ணித்தர பாட்டி. அதெல்லாம் எனக்கு முடியாது, எனக்கு இப்போ தான் வேணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஜேகே என்ன குடுக்குடு சாப்பிடு. என்னப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல. ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, நீ சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, அவ்வளோதான். அப்போ ஒயன் அப்படியே அகைன் சாமி ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. டேய் என்ன உனக்கு? சாப்பிடு சொன்னா சாப்பிட மாட்டியா? ஐயோ ஒயன் என்னமாச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மாவோ அத்தையும் எல்லாரும் வர்றாங்க. சரி இவங்க அப்படியே கண்ணடிக்கிறாங்க ஒயன், அதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சிருது. என்னடா சாப்பிட மாட்டியா? மேடம் நீங்கள் எதுக்கு மறுபடியும் வந்தீங்க? ஏன் வரக்கூடாதா? எப்போ மட்டும் நீ சாப்பிட்லன்னா அவ்வளோதான். சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே சாப்பிட்ருக்கான். ஸோ எல்லாருமே அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒயனும் அப்படியே சிரிக்கிறா. இன்னும் எவ்வளோ தலையெழுத்து அனுபவிக்க போகிறேன்னு தெரில. டேய் என்ன புலம்பிட்டு இருக்க? சாப்பிட்றேன் மேடம், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் சாப்பிட்ருக்கான். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது என்னோட அப்பா அம்மா ஜேகேயோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா சொல்லுமா. இல்லைண்ணா நம்ம பசங்களுக்கும் இப்படி கல்யாண வயசு ஆகிட்டுருக்கு, பேசாமல் என் பையனும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நம்ம சின்ன வயசுலேயே பேசுனது தானே, நானும் அது தாம்மா பார்த்துட்ருக்கேன். ஆனால் எங்கே 2 எலி பூனியாக சண்டை போட்டுகிட்டே இருக்கு, எப்படி பண்ணி வைக்கிறது? அது எப்படியாவது பேசி பண்ணி வச்சிடலாண்ணா, 2 பேர்த்துக்கு அப்போ தான் திருந்துவாங்க, இல்லைன்னா இப்போ தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த மெச்சூர்டு வந்துடும்ல. யோசிக்கலாமா? யோசிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேயோட அம்மா ஒயனோட ரூமுக்கு தான் வர்றாங்க. அத்தை வாங்க அத்தை. என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டானா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை அம்மா, என்ன விஷயம்? ஏதாவது வேணுமா? நான் போய் எடுத்துகிட்டு வரட்டா? இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? அது உனக்கு என் பையனை பிடிச்சிருக்காம்மா. அத்தை என்ன இப்படி கேட்குறீங்க? என்னம்மா அப்படி பார்க்குற? யாருமே இல்லை, சொல்லு, உங்களுக்கு தெரியாதா அத்தை அப்படின்ட்டு இப்படி ஒரு மாதிரி 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒயனுக்கு வந்துட்டு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும், பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஸோ ஜேகேக்கு ஒயனை பிடிக்காதுல்ல, அதனால ஜேகே பின்னாடி போனால் அவன் ஏதாவது நினச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் அவங்க கெத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிடிக்காத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. ஒயனுக்கு வந்து ஜேகேவை பிடிக்கிறது ஜேகேவோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றபடி யாருக்கும் தெரியாது. அம்மா உங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்ட, நீ இதுக்கப்புறம் என் பையனை கல்யாணம் பண்ணுறது தான் பேலன்ஸ். அதான் நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்ச என் பையன் லவ் பண்ணுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். எப்போம்மா நீ எனக்கு மருமகளாக வருவான்ட்டு இருக்கு?
வெயிட் பண்ணுங்க மதரின்லா, சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். அத்தை, நம்ம பேசுறது வேறு யாராவது கேட்க போகிறாங்க, நீங்கள் போங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். சரிம்மா. ஒயன், என் பையன் ரூமில் தனியாக தான் இருக்கா, நீ போய் ஏதாவது பேசு போ. அத்தை, இந்த மாதிரி மாமியார்லாம் யாருக்கு கிடைக்கும்? இதா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாருமா நல்லாருமா, நீங்கள் சீக்கிரமாக சேரணும். புரியுதா? சீக்கிரமாக போ, அவங்ககிட்ட பேசு, ஏதாவது பேசி லவ் பண்ணவே போ. அத்தையோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க பாட்டி வராங்க. இதாப்பா பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குடி. பாட்டி ஒரு நிமிஷம். என்னப்பா, ஏதாவது வேணுமா? இல்லை பாட்டி, எனக்கு ஒரு டவுட்டு. என்னப்பா டவுட்டு? இல்லை பாட்டி, காலையில் அப்படின்ட்டு அந்த கோயிலில் சாமியான விஷயம்லாம் சொல்லியிருப்பான். ஸோ வீட்லேயும் ஆனதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்படி பாட்டி, இப்படியெல்லாம் வீட்டுக்கு வந்தும் சாமி வருமா என்ன? என்னப்பா இன்னும் நம்பிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு உங்ககிட்ட விளாண்டுருக்கா. எதை விளாண்டுருக்காளா? எனக்கு புரியல. நீ நல்லா யோசிச்சு பாரு, அவள் எப்படி சாமியானான்னு. டேய் இங்கே பாரு, இந்த பொண்ணுக்கு நல்லா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்கணும், வளையல் எல்லாமே வாங்கி கொடுக்கணும், புரியுதா? ஆமாம் பாட்டி, இதோ ஐஸ்கிரீமு வளையல் இதெல்லாம் அந்த சாமி கேட்டுச்சு, அப்படின்னா வாங்கி கொடுக்கணுமா என்ன? ஐயோயோ, என் பேர் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான். இங்கே பாருப்பா, அந்த பொண்ணு சும்மா விளாண்டுருக்கு, இப்படிலாம் சாமி கேட்குமா? சாமி எந்த காலத்தில் ஐஸ்கிரீம்லாம் கேட்டிருக்கு? ஆமாம்ல. அப்படின்னா அவ என்னை ஏமாத்திருக்காளா? போய் சொல்லியிருக்காளா? இந்த காலத்து பசங்களெல்லாம் என்னத்த சொல்கிறது அப்படின்ட்டு அந்த பாட்டி சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஜெய்க்கு அப்படியே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? வந்துட்டா. உட்காந்துட்டு இருக்காம படுத்துட்டா இருப்பாங்க. என்ன நம்மளால கோவத்தில் இருக்கான்? என்னாச்சு? ஏதாவது கோவமா என்ன? எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது? என்னை ஏமாத்தினால இல்லை ஏதாவது வச்சு செய்யணுமே. ஒயன், நம்ம கடைக்கு போயிட்டு வரலாமா? கடைக்கா? என்ன இடத்துக்கா? ஆனால் டைம் 9 ஆச்சு. 9 தானே ஆகுது, வா போயிட்டு வந்துடலாம். எனக்கு இந்த கடையெல்லாம் தெரியாது, அதான் உன்னை கூப்பிட்றேன். சரி போகலாம் வாங்க. சத்தடி மாவில் அப்படின்ட்டு ஜேகேவும் போகிறான். ஸோ 2 பேரும் வண்டியில் தான் போயிருப்பாங்க. ஜேகே ரைட்டில் போகணும். ரைட்டில் போகணும், நீங்கள் லெஃப்டில் போகிறீங்க, இந்த பக்கம் போங்க. அதெல்லாம் தேவையில்லை, இந்த பக்கம் போகலாம். ஐயோ, இந்த பக்கம் போனால் காடு தான் இருக்கும், இப்படி போனால் தான் கடை இங்கே இருக்கும், இப்படி தான் போகணும் நீங்கள். எல்லாம் எனக்கு தெரியும், நீ சைலண்ட்டாக வா அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். ஸோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த பிளேஸில் யாருமே இல்லை, ஒரே ஒரு மாதிரி காடாக இருக்குது. இங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க? நான் தான் சொன்னால இந்த பக்கம் எதுவுமே இருக்காது, நீங்கள் தான் வந்துட்டீங்க. சரி வண்டி திருப்புங்க, போகலாம். போகலாம். எதுக்கு என்ன ஏமாத்தனா? ஏன்னா எனக்கு புரியல. எதுக்கு என்ன ஏமாத்தினேன்னு கேட்டேன். நான் இங்கே ஏமாத்தினேன் பாரு, மறுபடி நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, வளையல் வாங்கி கொடுங்க, இப்படியெல்லாம் பேசலை நீ. அது நான் பேசலை. எல்லாம் எனக்கு தெரியும், நடிப்பு தானே. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் பயந்துட்டேன்னா அது வச்சு எப்படி பண்ணுவியா? இந்த டேஷுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்றதில்ல. இங்கே பாருங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். என்ன விளையாட்டுக்கு பண்ணேன்? என்ன விளையாட்டுக்கு? இல்லை என்கிட்ட பண்ணுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? நான் யார் உனக்கு? தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட விளாண்டுருக்க? சிச்சிக்கு போகலாம், டைம் ஆச்சு. என்ன டைம் ஆச்சு? எனக்கு புரியல. இப்போ நீ சொல்கிற எதுக்கு என்கிட்ட விளாண்டுருந்த? உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன டேஷுக்கு இப்படி பண்ணேன்? எல்லோரும் முன்னாடி எனக்கு அவமானமாக இருந்தது. நான் பயந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டல்ல. இல்லை, நான் வேணும்னு பண்ணல, நான் சும்மா. என்ன சும்மா எனக்கு புரியல. எத்தனை பேர் வந்திருக்காங்க? என் ஏஜ்லேயே நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கிட்டால விளாட்ல, என்கிட்ட எதுக்கு விளாட்ன? உனக்கு எனக்கு தான் ஆகாதுல்ல, அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? எனக்கு பிடிக்கல. இங்கே பாருங்க, நீங்கள் வார்த்தையில் ஓவர விடுறீங்க. என்ன விடுறேன்? எனக்கு புரியல. நீ தான் ஓவர விட்ட. எதுக்கு இப்படி பண்ண? இருக்கிற சின்ன பசங்களை என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, அதுக்கு ரீசன் நீ தான். உன்னால தான் இப்படி ஆச்சு. சும்மா நிறுத்துக்க, அது இது பேசிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு உங்கள் கூட பேசணுன்னு போல் இருந்தது, அதான் நான் பேசினா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, அது இந்த மாதிரி விளாண்டு. அது ஏன் என்கிட்ட பேசணும்? ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன். நான் உங்களை லவ் பண்ணுறேன். உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஓவராக பண்ணுவீங்க, அதான் சொல்லலை.
போதுமா, ரீசன் தெரிஞ்சுல, வாங்க போகலாம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, டைம் ஆச்சுன்னு சொல்கிறல்ல. ஜேகேவும் எதுவும் பேசல. இப்போ 2 பேருமே வண்டியில் தான் போயிட்டுருக்காங்க. டேஸும் பாஸ் ஆகுது. ஸோ இந்த 3 டேஸும் ஒயின் வந்துட்டு பேசியிருக்க மாட்டான் ஜேகே கிட்ட. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த மஞ்சள் நீர்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஃபங்க்ஷன். எல்லோரும் அந்த மஞ்சள் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஜாலியாக விளாண்டுருக்காங்க. ஒயின் மட்டும் அப்படியே வீட்டில் உட்காந்துட்ருக்கா. அப்போது ஜேகேவோட அம்மா, ஒயின் என்னம்மாச்சு இங்கே உட்காந்துட்ருக்க? இன்றைக்கி உனக்கு பிடிச்ச ஃபங்க்ஷன் தானே, போய் என் பையன் மேலே தண்ணி ஊற்று. வேண்டாத்தா. ஏம்மா இப்படி சொல்கிறேன்? என்னாச்சு, எதுக்கு சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லத்த அப்படின்ட்டு அவங்க நைட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவன் அப்படியா பேசுனா? ஷோ சாரி ஒயின், அவனை என்ன சொல்கிறேன்னு தெரில. அதுக்குன்னு நீ ஏன் கோவமாக இருக்க? இல்லை, உங்கள் பையனுக்கே பிடிக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நானும் பின்னாடியே போயிட்டுருக்க முடியாதுல்ல. ஐயோ ஒயின், ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாரு, நீ கோவத்தில் இருக்க, அதனால தான் இப்படி இருக்குது. சரி, நீ போய் வெளியே போய் விளாண்டுட்டு வா. சரியா போயிடும். இல்லைத்தான், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் வீட்லேயே இருந்துக்கிறேன். இப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், வா போகலாம். ஐயோ அத்தை விடுங்க அத்தை, நான் வரல, நீ வாமா அப்படின்ட்டு அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. சரி, என் பையனை விடு. அங்கே பாரு, உன்னோட மற்ற அத்தை பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க மேலே போய் தண்ணி ஊற்று. ஜாலியாக இருமா. இதுக்கெல்லாம் போயிட்டு இதா தண்ணி பொடி, போய் ஊற்றிட்டு வா. ஐயோ அத்தை வேண்டா, அத்தை சொல்கிறல, ஊற்றிட்டு வா அப்படின்னு சொன்னதும் ஒயினா அப்படியே போகிறாங்க. ஸோ தண்ணி ஊற்றலான்னு ஊற்றும்போது ஜேகே வந்துடுறாரு. ஐயோ ஏவனா? ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க? ஒயிட் ஷர்ட்டு இதில் போயிட்டு இப்படி ஊற்றி வச்சிருக்க? டே என்னடா, எது கத்திட்டு இருக்க? இன்னைக்கு ஃபங்க்ஷனாக அதுதான். உன்னை யார் இந்த மாதிரி ஒயிட் கல்லாம் போட சொன்னா? மா என்னம்மா, அவனா அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் கோவமாக போயிடுறான். ஐயோ அத்தை, நான் இதுக்கு தான் சொன்னேன். அங்கே பாருங்க, உங்கள் பையன் கோவமாக போகிறான், அவனை விட்டு தள்ளுமா. எங்கே பாரு, உங்கள் குட்டி அத்து பசங்களாம் ஓடிட்டாங்க, நீ போய் அவங்க மேலே ஊற்று அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ ஒயினுக்கு மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஷோ ஏன் ஒயின் இப்படி பண்ணேன்? ஆல்ரெடி அவன் மேலே சரியான கோவத்தில் இருந்தான், இப்போ போய் இப்படி பண்ணிட்டேன். இப்போ போய் சாரி கேட்கலாமா? ஆனால் எப்படி கேட்குறது, ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான். சரி போகலாம் அப்படின்ட்டு ஜேக்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. என்ன ஊற்றுனது பத்தலையா, மறுபடியும் வந்துருக்க? சாரி. என்ன சாரி? இங்கே பாரு, ஒயிட் கலர் ஷர்ட்டு எனக்கு ஃபேவரட்டானது, இதில் போய் இப்படி பண்ணிட்ட. சாரிங்க, வேணா நான் உனக்கு வாஷ் பண்ணி தரவா? அதெல்லாம் தேவையில்லை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அவன் போட்டுட்ருக்கான். அவன் போட வேண்டிய ஷர்ட்டை அயன் பண்ணிட்டுருக்கான். ஸோ பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களுக்கு ஃபோன் வருது தெரியுது. ஐயோ டைம் வராச்சு, அதை அப்படியே அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. ஓகே. மச்சான் என்னடா, அவன் போனதுக்கப்புறம் ஆளையே காணோம். டேய் சொல்கிறா. நீங்கள் கொஞ்சம் பிஸிடா, அதான் கால் பண்ண முடியல. ஆமாம் எப்படி இருக்க? பரவாயில்லையே, ஞாபகம் வச்செல்லாம் கால் பண்ணியிருக்க. என்னடா எங்கே போனாலும் ஞாபகமாக இருக்கு. வரலாம் மச்சான், வெளியே போக முடியல, நீ தான் எங்களுக்கு ஏடிஎம்மே, நீ அங்கே போயிட்ட. அப்படி எப்படி எங்களால் வெளியே போக முடியும்? அதுதான் எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்லாமல் வீட்லேயே இருக்காண்டா. நீ எப்படா வருவ? தோ வந்துடுவான்டா, இன்னும் 2 days. சரிடா. அப்புறம் என்னடா, என்னோட சாத்துக்குடி பார்த்தியா? சாத்துக்குடியா? ஃபோனை கட் பண்ணு. என்ன சொல்கிறா? சாத்துக்குடியா? நான் மச்சான் இருக்கியா இல்லையா? ஏதோ வார்த்தை பொண்ணு இருக்கா, போகிறேன் போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனேன். என்னடா இருக்கியா இல்லையா? ஹலோ, என்ன அத்தை பொண்ணு ப்ரப்போஸ்? எனக்கு புரியல. அது அத்தை பொண்ணுன்னா வேற அத்தை பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது, அதான் ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கான். அத்தை பொண்ணா? எந்த அத்தை பொண்ணு? அது அது வந்து டேய் என்னடா இருக்கியா இல்லையா? இங்கே ஃபுல்லாக ஒயின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஒயின் ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்களெல்லாம் மறந்துட்ட பார்த்தியா? ஐயோ எல்லாத்தையும் போட்டு உளறிட்டான். இப்போ என்ன சொல்கிறீங்க? ஹலோ மச்சான் இருக்கியா இல்லையா? முட்டு ஃபோனை வீடா அழகண்ண அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சிட்றான். சொல்லுங்க சார், இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அந்த பொண்ணு பேரும் ஒயின் தானா? அது அவள் தான் சும்மா விளாண்டுருக்கான். சரி நீ போ, எனக்கு டைம் ஆச்சு. கதவு எதுக்கு சாத்துற? இங்கே பாரு, ஒரு ஆம்பளை பையன் இருக்கு ரூமில், இந்த மாதிரிலாம் கதவுலாம் சாத்தக்கூடாது.
சாத்துக்கூடாது ஓகே. சரி சொல்லுங்க. ம் யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரும் ஆயனா? அந்த பொண்ணுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண கடல் தாண்டி வந்தீங்களா? ம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவன் தான் சும்மா சொல்லிட்டு இருக்கான். ஐயோ எப்படி? ஆ முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்குன்ற மாதிரி இருக்கு. வாட்? ஐயோ இதுவும் புரியாதா? நான் சொல்ல வர்றது சொல்லிடுறேன். ம் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். எதே லவ் பண்ணுறியா? எதுக்கு லவ் பண்ணுற? ஏன் லவ் பண்ணுற? யார் அவன்? வெயிட் எதுக்கு கோவப்படுறீங்க? நான்லாம் கோவப்படல. கேட்குறேன் யார் அது? ஐயோ கத்தாதீங்க, வெளியே கேட்க போகுது. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. யாரை லவ் பண்ணுற நீ? என் முன்னாடி நின்றுட்டுருக்கானே அவனைத்தான். ஓ முன்னாடியா? எங்கே இருக்கான்? எங்கே காணோம்? ஐயோ மக்கு. ஏய் என்ன யாரை மக்குன்ற? என்னத்தான் வேற யாரு? இந்த ரூமில் யார் இருக்கா? என்ன அது கூட எனக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். அப்படின்னா என் கூட இருக்கிறது யாரு? நான் தான். அப்படின்னா நான் லவ் பண்ணுறது நான் தான். நானா நீ லவ் பண்ணுறது? ஆமாம். நானா? ஐயோயோ என்ன வெக்கலப்படுறீங்க? சரி அம்மா ஏன் எவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்? நீங்களும் தான் சொல்லலை, நான் கேட்டேனா? நீங்கள் சொல்லலை. எல்லாம் ஒரு கெத்து தான். இங்கேயும் அதே தான். இந்த ஈகோ மட்டும் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. எனக்கு ஈகோ, உங்களுக்கு தான் ஈகோ. நீங்களும் தான் சொல்லலை லவ் பண்ணுறது. நான் இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கேனா? இப்போ கூட உங்கள் ஃப்ரெண்டு சொல்லலைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டீங்க. உனக்கு வேறு லெவலில் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அந்த நாதேர் கெடுத்து விட்டுட்டான். என்ன அப்படி பார்க்குற? உன்னை நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டுருந்தேன். எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இவன் இப்படி கெடுத்து விட்டுட்டான். அப்புறம் எதுக்கு என்ன திட்டிகிட்டே இருந்தீங்க? எப்படியோ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானே திட்ட போகிற. அதுக்கு தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன ப்ராக்டிக்ஸா? ஆமாம். சரி நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புறேன்? வெளியே போகிறேன். நீங்கள் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னீங்களே, நீங்கள் பண்ணுங்க, நான் வெளியே போகிறேன். எல்லாம் உனக்கு தான் ஆயிடுச்சு. நீ பார்க்க வேண்டியது தானே. உனக்காக தான் எல்லாம் வச்சிருக்கேன். என்ன எப்படி கன்வீட் ஆச்சோ அதே தான் நான் சொல்ல வந்தேன். நீ பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு போகிற? இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். என்ன அப்படியே வாலில் லாக் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? 3 வருஷமாக வெயிட் பண்ணுறதா தெரியுமா? எதுக்கு? இந்த மூமெண்ட்டுக்காக தான். ரெஃபரன்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். ஃபைனலாக நடக்க போகுது அப்படின்ட்டு அவன் அப்படியே லிப் லாக் பண்ணுறான். அப்படியே அந்த லிப் லாக் ஒரு 5 மினிட்ஸ் மேலே போயிட்டுருக்கு. ஜேகே டேய் சீக்கிரமா வா. இதோ வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒயனை பார்த்து ஸ்னிக் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. ஒரு நிமிஷம், ஏதோ பிளான் பண்ணியிருந்தீங்கன்னு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண, அது பண்ணுவீங்களா? அதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு, அதான் தெரிஞ்சு போச்சுல்ல. பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் பண்ணுங்க, நான் வேணா சர்ப்ரைஸ் ஆகிக்கிறேன். அதான் ஆயிட்டியே. என்னோட சர்ப்ரைஸே உனக்கு இந்த மாதிரி கிஸ் அடிச்சு ஐ லவ் யூன்னு சொல்கிறது தான். கிஸ் அடிச்சிட்டேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டு கண்ணடிச்சிட்டே சிரிச்சுட்டே போயிடுறான். ஒயின் அப்படியே சிரிக்கிறாங்க. ஓகேடா, அந்த 1 ஷாட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு போகலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா, சரங்க பர்பிள் யூ பாய்.